அதேபடி இப்போ இந்த வெளியிடப்பட இந்த விரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து அடுத்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 19/12/2025 இன்றைக்கிலிருந்து 18/1/2026 வரை கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். இந்த விரைவு வாக்காளர் பட்டியலில் ஏதாவது உரிமை கூறுதல் மற்றும் ஆட்சேபனைகள் ஏதாவது இருந்தால் அந்த இஆர்ஓ மற்றும் ஏஆர்ஓ ஆபீஸ்ல இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வாக்காளர்கள் சமர்ப்பிக்கலாம். மற்றும் அதே மாதிரி 19/12/2022 இந்த இன்றைக்கிலிருந்து 10/2/2025 வரை நம்ம நோட்டீஸ் பீரியட் அறிவிப்பு காலம் இது அந்த இஆர்ஓ ஏஆர்ஓ லெவல்ல இந்த பணிகள் நடைபெற உள்ளது. மற்றும் 13/2/2026 வரை வாக்காளர் பட்டியலில் தூய்மைப்படுத்தும் சரிபார்த்தல் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு பெறுதல் அரசு 13/2 வரைக்கும் இந்த பணிகள் நடைபெற உள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் 17/2 நம்ம ஃபைனல் எலக்டோரல் ரோல் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். மற்றும் இந்த அடுத்த வர நாள்களில் ஃபார்ம் 6 அது புதிய வாக்காளர்கள் யாரெல்லாம் வாக்காளர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர்கள் இல்லை, அவங்க அவங்களோட பேர் சேர்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. ஃபார்ம் 6 அவங்க ஃபில் பண்ணி ஆன்லைன்லயே கூட ஃபில் பண்ணலாம், இல்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல கூட அவங்க சப்மிட் பண்ணலாம், இல்ல நேரடியா பிஎல்ஓ கூட அந்த ஃபார்ம் 6 அவங்க சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி வாக்காளர் பட்டியல பேர் நீக்கம் அப்படி பண்ணணும் அப்படி கூட இருந்தாலும் கூட ஃபார்ம் 7 voters.eci.gov.in வெப்சைட்ல கூட அவங்க அப்ளை பண்ணலாம், இல்ல அந்த நேரடியா பிஎல்ஓ கோவை மாவட்டத்தில் 20% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்தார் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், என்னென்ன காரணங்கள், என்னென்ன கேட்டகரியில் எல்லாம் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க? முழுமையான விவரங்கள் தென்னிலவன். நிச்சயமாக, அதாவது கோவை மாவட்டத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது தற்போது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டிருக்கிறார். இதுல அதிர்ச்சிக்கு தரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 6,50,590 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தான் தகவல் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20.17% வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 32,25,198 வாக்காளர்கள் இருந்த சூழலில் அந்த எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு, அதாவது தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மொத்தம் 25,74,608 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6,50,590 பேர் மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல கோவை தெற்கு தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 26.98% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இறந்தவர்கள், அதே போல வேறு இடத்திற்கு மாறுதல் பெற்றவர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தான் இந்த நீக்கமானது நிகழ்ந்திருப்பதாக இங்க மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலருமான பவன்குமார் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அடிக்கடி வீடுகள் வாடகை வீடுக்கு செல்லக்கூடியவர்கள் வெவ்வேறு பகுதிக்கு மாறி செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் துவங்கிய போதே பல்வேறு குழப்பங்கள் நிலவியதாக பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். அதை நம்ம டிவியில கூட ஒளிபரப்பினோம். இருப்பினும் கூட அந்த பல்வேறு இடங்கள்ல அந்த இடம் மாறுதல் பெற்றவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது கோவை தெற்கு தொகுதியில தான் அதிகபட்சமாக 26.98% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில 25.47% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஏராளமான அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்க நிகழ்வுன்றது ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது இதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். பலர் அந்த படிவங்களை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு விவரம் தெரிவிச்சிருந்தாங்க.
மேலும் பணிக்கு செல்வோர் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களால வந்து முழுமையாக இந்த படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தெரிவித்து வந்த நிலையில்தான் தற்போது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடுன்றது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலோடு வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் 6,50,000 வாக்காளர்கள், அதாவது 20% வாக்காளர்கள் அப்படின்றவங்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தற்போது முழு விவரங்களையும் வந்து வாசித்துட்டு வராங்க. தொடர்ந்து தான் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை எழுப்ப இருக்கிறாங்க. தென்னிலவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டு அது இணையதளத்தில் அப்லோட் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட 100% அளவுக்கு சில 100 படிவங்களை தவிர மற்ற படிவங்கள் அனைத்துமே பெறப்பட்டு அது வந்து அவங்க அப்லோட் செஞ்சுருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல கோவை தெற்கு, சிங்காநல்லூர் ரெண்டுலையுமே 20%க்கு மேலே வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இவங்க இப்போ எந்த பிரிவில் வர்றாங்க? இறந்தவர்கள் அப்படிங்கிற பிரிவில் வர்றாங்களா, இல்லை இடம் மாறியவர்களில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை சதவீதம் இருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக. அதாவது கோவை தெற்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் அப்படின்ற, அதாவது அந்த தெற்கு தொகுதியை பொறுத்தளவு 2,45,548 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. அதுல இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10,208 பேரும், அதே போல அதாவது தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு 1,470 பேரும், அதே போல வேறு இடத்துக்கு மாறுதல் செஞ்சதாக 52,663 பேர் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவர்கள் சொல்லி 1,892 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தெற்கு தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இடம் மாறுதல் செய்ததாக கூறிதான் 52,663 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அதற்கு அடுத்ததாக கவுண்டம்பாளையம் தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது இடமாற்றம் செய்ததாக 87,252 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மூன்றாவதாக, அதாவது அதாவது 24.71% வாக்காளர்கள் அந்த தொகுதியில மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 87,252 பேர் வேறு பகுதிக்கு சென்றதாகவும், அதே போல அந்த ஆப்சென்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு 19,187 பேரும் நீக்கம் செஞ்சிருக்காங்க. மேலும் இறந்ததாக 13,864 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்க முடிகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு கோவை தெற்கு தொகுதி வந்து 26.98%, அதே போல அடுத்ததாக சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தளவு 25.47% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கவுண்டம்பாளைய தொகுதியை பொறுத்தளவு 24.71% வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து இடம் பெயர்ந்ததாக சொல்லிதான் பாத்தீங்கன்னா அதிக அளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இடம் பெயர்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில கவுண்டம்பாளையம் தொகுதியில் தான் 87,252 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில 66,251 பேர் மட்டும் அதாவது இடம் மாறி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட தெற்கு தொகுதியில வந்து 52,000 பேரும், ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அந்த இடம் மாறுதல் செய்யப்பட்டதாக கூறித்தான் இந்த நீக்கமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெரும்பாலான தொகுதிகளில் வந்து அதிக அளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகள் துவங்கிய போதே தொழிலாளர்கள், அதே போல தினமும் காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் பணிக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வந்து இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்ற குழப்பத்தில் இருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்தாலும் கூட வரைவு வாக்காளர் பட்டியல் இந்த வெளியீட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் மட்டுமே 5,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். சேலத்திலிருந்து செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், சேலத்தில் கிட்டத்தட்ட 3,62,200 பேர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரங்களில் கிடையாது லட்சத்தில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதிர்ச்சி தரக்கூடிய சேலத்தின் நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது இந்த எஸ்ஐஆர் பணி தொடங்கும் போதே, அதாவது தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. காரணம் என்னவென்றால் பீகாரை பொறுத்தவரை 68 லட்சம் வாக்காளர்கள் அங்கு நீக்கப்பட்டனர் என்று தெரிந்தவுடன் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் கூட இந்த எஸ்ஐஆர் பணி என்பது 1 மாத காலமாக நிறைவு பெற்று தற்போது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது.
சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் இறந்தவர்கள் என 1,974 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல குடியிருப்பில் இல்லாதவர்கள், முகவரி மாற்றம் போன்ற காரணங்களை காட்டி 2,41,283 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இரட்டை பதிவு என்ற வகையில் 20,171 பேர் என்ற வகையில் நீக்கப்பட்டவர்கள் மட்டும் 3,62,429 பேர் ஆவார்கள். இதை தவிர்த்து தற்போது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 13,30,117 பேரும், அதே போல பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 13,37,688 பேரும், இதரர் 303 பேரும் என மொத்தம் 26,68,108 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதாவது ஒவ்வொரு இந்த தொகுதியிலும் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது இறந்தவர்களை பொறுத்தவரை ஆத்தூரில் 8,638 பேர், அதே போல குடியிருப்பில் இல்லாதவர்கள், முகவரி இல்லாதவர்கள் என 13,378 பேர். தொடர்ந்து பேசலாம் குமரேசன். சேலம் மாவட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக 11 சட்டமன்ற தொகுதிகள். எஸ்ஐஆருக்கு முன்பு 30,30,537, தற்போது நீக்கப்பட்டவர்கள் 3,62,200 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.